ॐ सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां वन्दे गुरुपरम्परां समस्तजनकल्याणे निरतं करुणामयं नमामि चिन्मयं देवं सद्गुरुं ब्रह्मविद्वरं गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः तस्मै श्रीगुरवे नमः। मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवं परमानन्दमाधवम्. ஹரி ஓம். இந்த கீதையினுடைய 3வது அத்தியாயம் கடந்த வாரம் இந்த 14, 15 இந்த 2 ஸ்லோகங்கள் பார்த்தோம். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் இந்த 2 ஸ்லோகங்கள் மூலமாக எந்த ஒன்றினை ஆதாரமாக வைத்து இந்த பிரபஞ்சமானது இயங்குகின்றது என்று கூறினார். இந்த பிரபஞ்சத்தினுடைய ஒரு அற்புதமான ஒரு இயக்கம், ஒரு சுழற்சி, அதனுடைய ஒரு நியதி குறித்து மிக அற்புதமாக விளக்கக்கூடிய ஸ்லோகங்கள். Unfortunately, we don't study this kind of universal function in our education. நாம் படிக்கும்போது பொதுவாக இந்த பிரபஞ்சத்தினுடைய இப்படிப்பட்ட ஒரு சுழற்சியை குறித்து நாம் எங்கும் படிப்பது கிடையாது. ஸோ அன்னாத் பவந்தி பூதானி நமக்கு யாரும் சொல்லி கொடுத்தது கிடையாது. எல்லா உயிரினங்களும் அன்னத்தினால் உயிர் வாழ்கின்றது. பர்ஜன்யாத் அன்ன சம்பவ, மழையிலிருந்து தான் எல்லா உணவுப் பொருட்களும் உற்பத்தி ஆகின்றன. யஜ்ஞாத் பவதி பர்ஜன்யக, ஸோ அந்த மழையானது மனிதர்கள் வேள்வி மனப்பான்மையோடு செயல்படும் பொழுது மழை பெய்கின்றது. யஜ்ஞ கர்ம சமுத்பவ, அந்த யஜ்ஞம் வேள்வி நடைபெற வேண்டும் என்றால் எல்லோரும் கர்மங்களை செய்ய வேண்டும். கர்ம பிரம்மோத்பவம் வித்தி, அந்த கர்மமானது வேதங்களிலிருந்து அல்லது ஈஸ்வரனிடத்திலிருந்து தோன்றுகின்றது. பிரம்ம அக்ஷர சமுத்பவம், அந்த வேதங்கள் அக்ஷர வஸ்துவாக இருக்கக்கூடிய அந்த பரம்பொருளின் இடத்திலிருந்தே வருகின்றதுன்னு. தி அல்டிமேட் சோர்ஸ் ஃபார் எவ்ரிதிங் இஸ் ஒன்லி தி இன்ஃபைனைட் ரியாலிட்டி. பரம்பொருளே எல்லா விதமான இயக்கங்களுக்கும் காரணமாக இருக்கின்றது. இட்ஸ் நாட் ஹியூமன் எஃபர்ட். ஒரு பரம்பொருளினுடைய சக்தியினால், பரம்பொருளினுடைய ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு சுழற்சியினால் இவையெல்லாம் இயங்கிக் கொண்டிருக்கின்றது என்று பார்த்தோம். தஸ்மாத் சர்வகதம் பிரம்ம நித்தியம் யஜ்ஞே பிரதிஷ்டிதம். ஆகவே எல்லா இடங்களிலும் நீக்கமர நிறைந்திருக்கக்கூடிய அந்த பரம்பொருளானவர் எங்கே வேள்வி மனப்பான்மையோடு காரியங்கள் செய்யப்படுகின்றதோ, அல்லது எந்த ஒரு மனிதர் வேள்வி மனப்பான்மையோடு காரியங்களை செய்கின்றாரோ அந்த மனிதரிடத்தில், அந்த செயலில், அந்த இடத்தில் நித்தியம் பிரதிஷ்டிதம் இஸ் விவிட்லி அவைலபிள். பிரத்யக்ஷமாக, பரோட்சமாக இருக்கக்கூடிய அந்த தெய்வம் கர்மங்களை வேள்வி மனப்பான்மையோடு செய்பவர்களிடத்தில், செய்யக்கூடிய இடத்தில், அந்த செயலில் எப்படி வேணாலும் எடுக்கலாம். அது செயலாக இருக்கலாம், செய்யக்கூடிய இடமாக இருக்கலாம், செய்பவராக இருக்கலாம், சில மூன்றிலும் இருக்கலாம். ஒரு மனிதர் அப்படி செய்தார்னு அந்த மனிதரிடத்திலும் இருப்பார், அந்த இடத்திலும் இருப்பார், அந்த செயலிலும் கூட அந்த பரம்பொருள் என்பது எப்பொழுதும் நீக்கமர நிறைந்திருக்கின்றது, அல்லது அதை உணர முடிகின்றது. யூ கேன் ஃபீல். தட் இஸ் ஹவ் ஆல் கிரேட் பீப்புள் ஹவ் ஒர்க்ட். ஒரு காரியத்தை நாம் எடுத்துக்கொண்டோம் என்றால் அது வேள்வி மனப்பான்மையோடு செய்கின்றோமா அப்படிங்கிற ஒரு சின்ன பரீட்சை செய்து பார்க்கலாம். வாட் இஸ் தி டெஸ்ட் ஃபார் இட்? இட் மீன்ஸ் இஃப் வி அண்டர்டேக் சம்திங் இட் வில் எக்ஸ்பேண்ட். ஒரு வேள்வி மனப்பான்மையோடு ஒரு காரியத்தை நாம் செய்தோம் என்றால் அந்த காரியமானது விரிவடைந்து கொண்டே போகும்.
எங்கேயோ உற்பத்தி ஆகக்கூடிய ஒரு நதி, ஆரம்பத்தில் அது நதியாக இல்லை, அப்படி ஒன்லி எ ட்ரிக்கிள் தட் பிகம்ஸ் அ மைட்டி ரிவர். ஒரு சின்ன ஒரு நீர் துளி. அது கீழே வரும்பொழுது அது பெருக்கெடுத்து எவ்வளோ பெரிய நதியாகி அது கடலில் போய் கலக்கின்றது. அப்ப அங்கே என்ன இருக்கின்றது? அதில் ஒரு யஜ்ஞத்தை பார்க்கலாம். இது ஆரம்பிக்கும் பொழுது ஒரு சின்ன ஒரு நீர் துளி, ஒரு திவலை, ஒரு துளியாக ஆரம்பிக்கக்கூடியது. அப்புறம் கீழே வரும்பொழுது அது எவ்வளோ பெரிய நதியாக மாறுகின்றது. குருதேவர் வரும்பொழுது ஒருத்தர் தான் வந்தார் மேலிருந்து வரும்பொழுது. ஹி கேம் ஜஸ்ட் ஒன்லி ஒன் மேன். when he came down, when he started all this work, how much, see the amount of expansion that took place. So in our own way, not necessarily எல்லாரும் குருதேவ் மாதிரி விவேகானந்தர் மாதிரி இல்லைன்னாலும் கூட, in our own way, when we leave one place, what we left there, நாம் ஒரு இடத்தை விட்டுட்டு இன்னொரு இடத்திற்கு வந்தோம், அந்த இடத்தில் நாம் எதை விட்டு சென்றிருக்கின்றோம்ங்கிறது ரொம்ப முக்கியம். if you start something, you certainly must see some kind of expansion. நாம் அதில் ஒரு விரிவடைதலை பார்க்க வேண்டும். Individually also, forget about all these external expansions. Never mind about it. At least individually, over the period of time, we have been doing karmas. பிறந்ததிலிருந்து கர்மங்களை செய்து கொண்டே இருக்கின்றோம். Do we find any expansion in your own heart? Forget about inspiring people or some kind of expansion taking place at outside. Never mind. At least individually, I have been doing so much karma over the period of time. இவ்வளவு கர்மங்களை இவ்வளவு செய்கின்றேன். எங்கேயாவது ஒரு சந்தோஷம், ஒரு சந்துஷ்டி, அடுத்து சொல்ல போற ரதி, சந்தோஷக, இதெல்லாம் சொல்ல போறாரு. ஆத்ம-திருப்தி, ஆத்ம-சந்துஷ்டி, ஆத்ம-ரதி. Is there any kind of a contentment? Is there any real expansion? So whether our presence makes any sense. So if we go and stand somewhere, our presence must make some sense into the, in our own family or in the society or people with whom we work. So this expansion, அப்படிதானே creation அப்படிதானே இருக்கிறது. இதே ஒரு வேள்வின்னு சொல்கின்றோம். When Lord started, he started all alone. See, such a mighty creation without depending on anybody. சுவாதந்திரியமா இவ்வளோ பெரிய சிருஷ்டியை பகவான் பண்ணியிருக்கிறாருன்னா, அதனால தான் அவர் இவ்வளோ பெரிய இந்த சக்கரத்தை குறித்து சொல்கின்றார். ஏன்னா ஒரு வேள்வி, ஒரு காரியத்தை நாம் வேள்வியோடு செய்கின்றோமா? somewhere do we identify the presence of the Lord in our heart? அந்த ஈஸ்வரனுடைய, அந்த பரம்பொருளினுடைய இருப்பை எங்கேயாவது நம்முடைய ஹிருதயத்தில் நாம் உணர்கின்றோமா? அல்லது அவருடைய இருப்பை நம்மை சுற்றி இருக்கக்கூடிய அந்த இடத்திலேயோ, நாம் செய்த செயல்களிலேயோ அந்த பரம்பொருளை உணர்கின்றோமா என்றால், உள்ளும் புறமும் ஒரு வளர்ச்சி என்பது ஏற்படும். So there must be some kind of expansion, some development will take place. People will get inspired in our presence. See, these are all these outer signs which gives some kind of clarity that we are walking on the right path. ஒரு சரியான மார்க்கத்தில், ஒரு ஆன்மீக பாதையில் நாம் நடக்கின்றோம் அப்படின்பதற்கு அதெல்லாம் உதாரணம். See, that is how people will come forward to help us. அப்படிதான் மனிதர்கள் நமக்கு முன் வந்து உதவி செய்பவர்கள் கூட நம்மை பார்த்து ஓடிடக்கூடாது அப்படி. So people should come forward and they should be ready to extend any help. அப்படிதான் ஈஸ்வரன், பரமாத்மா இப்படி மனிதர்கள் மூலமாக நமக்கு உதவி செய்வதை நம்மால் பார்க்க முடிகின்றது. Don't we see all these things, how many people have achieved this kind of work. எவ்வளவு காரியங்களை அவர்கள் எவ்வளவு சாதித்திருக்கின்றார்கள் என்பதை, அதற்கு தான் இந்த ஸ்லோகங்கள் எல்லாம். அதனால தான் இந்த ஸ்லோகங்களால் the slokas become meaningful because such people exist even today. Because of that sloka, because of this sloka, we realize their work, what they have done. அவர்கள் என்ன காரியங்களை செய்திருக்கின்றார்கள்னு இந்த ஸ்லோகங்கள் மூலமாக தெரிந்து கொள்ளலாம். இல்லைன்னா அவர்களுடைய காரியங்களை பார்க்கும் பொழுது நமக்கு இந்த ஸ்லோகங்களில் இருக்கக்கூடிய ஒரு உண்மை தன்மை நமக்கு தெரிகின்றது. ஸோ இட் இஸ் நாட் அ மியர் தியரி.
அது ஏதோ ஒரு பொதுப்படையாக சொல்லக்கூடிய வெறும் தத்துவங்கள் மட்டும் அது கிடையாது. அதனால தஸ்மாத் சர்வகதம் பிரம்ம, இதை மறக்கவே கூடாது. தஸ்மாத், பகவான் எப்பொழுதும் தஸ்மாத்னு சொன்னார்னா இட் இஸ் அ கன்க்ளூஷன் ஆல்வேஸ். தஸ்மாத் சர்வகதம் பிரம்ம, அப்படி எல்லா இடங்களிலும் நீக்கமர நிறைந்து இருக்கக்கூடிய பிரம்மன். அது சகுன பிரம்மனாக இருக்கட்டும், இல்லைன்னா அது நிர்குண பிரம்மனாக இருக்கட்டும், ரெண்டும் ஒன்று தானே. நித்தியம் யஜ்ஞே பிரதிஷ்டிதம். யஜ்ஞன இம்மாதிரியான வேள்வியில், வேள்வி மனப்பான்மையில் அது நிலை பெற்றிருக்கின்றது அப்படின்னு சொல்லி, suppose if you don't follow this wheel which is set in motion by the Lord, இவ்வளவு பெரிய ஒரு சுழற்சியை, ஒரு மாபெரும் பிரபஞ்சத்தினுடைய ஒரு இயக்கம், ஈஸ்வரனால் ஆரம்பிக்கப்பட்ட இந்த இயக்கத்தில், அந்த இயக்கத்தை, இந்த சுழற்சியை ஒரு மனிதன் பின்பற்றாவிட்டால் அவனுடைய வாழ்க்கை எப்படி ஆகின்றது? if you don't work with responsibility, அப்படி without taking any responsibility, or if you don't work responsibly, ஒரு பொறுப்போடு நாம் காரியங்களை செய்யாவிட்டால் என்ன நடக்கும் அப்படிங்கிறது பகவான் அந்த 16வது ஸ்லோகம். அந்த சக்கரத்தை பின்பற்றவில்லை என்றால் அப்படிப்பட்ட மனிதர்களுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதுங்கிறத ஸ்லோகத்தில் சொல்றார். ஏவம் பிரவர்த்திதம் சக்கரம் nānuvartayatīha aghāyur indriyārāmo moghaṁ pārtha jīvati. வெரி பவர்ஃபுல் ஸ்லோகா. ஏவம், ஏவம் என்றால் தஸ், இவ்வாறாக. இவ்வாறாக என்ன 14, 15வது ஸ்லோகங்களில் சொன்னபடி. ஏவம் பிரவர்த்திதம் சக்கரம். பிரவர்த்திதம் சக்கரம் மீன்ஸ் த வீல். பிரவர்த்திதம் மீன்ஸ் தட் இஸ் செட் இன் மோஷன். பிரவர்த்திதம் அப்படின்னா எந்த ஒரு இந்த பிரபஞ்சத்தினுடைய இந்த ஒரு இயக்கம், பிரவர்த்திதம் இயங்கிக் கொண்டே இருக்கின்றது. இந்த பிரபஞ்சத்தினுடைய ஒரு சுழல், ஒரு வட்டம், அப்படி ஒரு அழகான ஒரு வட்டம், அப்படி ஒரு சக்கரம். அப்படி இஃப் யூ சூப்பர்ஃபிஷியலி இஃப் யூ லுக் அட் இட், இட் இஸ் ஒன்லி சம்சார சக்கரம். அப்படி அதை நாம சரியாக புரிந்து கொள்ளாவிட்டால், பின்னாடி சொல்றாரு பகவான் 18வது அத்தியாயத்துல, ஏன்னா இந்த சக்கரத்தில் யந்திராரூடேன மாயை, இது ஒரு மாயை சக்கரம் தான். பட் இந்த சக்கரத்தை சரியாக நாம் புரிந்து கொண்டோம் என்றால் இந்த சக்கரத்திலிருந்து நாம் வெளிவந்து விடலாம். ஆர் யூ கேன் ஸ்டில், இஃப் யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ் சக்கரம் ப்ராப்பர்லி, இந்த சக்கரத்தை நாம், இந்த பிரபஞ்சத்தினுடைய சுழற்சியை நாம் சரியாக புரிந்து கொண்டு விட்டோம் என்றால் இதில் காரியங்களை செய்யும் பொழுது எந்த ஒரு பந்தமும் ஏற்படாது. Otherwise, this same wheel can bind us. For a liberated man or for an ignorant man, the wheel is same. So the liberated man also functions within this wheel only. The ignorant man also functions only within this wheel. எல்லாருமே இந்த ஒரு சக்கரத்திற்குள் தான் எல்லா காரியங்களையும் செய்கின்றார்கள். So this wheel can liberate you. இந்த சம்சார சக்கரம், இந்த மாயையானது இவ்வாறு செயல்பட்டோம் என்றால் இது நம்மை விடுவிக்கும். இல்லைன்னா என்ன, யந்திராரூடாணி மாயையாங்கிற மாதிரி திரும்ப 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 என்னாகும், இந்த சக்கரம் நம்மளுடைய பிறப்பு, இறப்பு, சுகம், துக்கங்கள், இவற்றிற்கு, பந்தங்களுக்கு இது காரணமாகின்றது. அதனால யாரை இது பந்தப்படுத்துகின்றது அப்படிங்கிறது இந்த ஸ்லோகம். அடுத்த ஸ்லோகங்களிலிருந்து இதிலிருந்து விடுபட்ட பின்னரும் இதே சக்கரத்தை பின்பற்றி வாழக்கூடிய ஞானிகளை குறித்து கூட பகவான் அடுத்த ஸ்லோகங்களில் சொல்கின்றார். பகவான் சொல்லும்போது ஏவம் பிரவர்த்திதம் சக்கரம், சக்கரம் ந அனுவர்த்தயதி இஹ. அப்படி அனுவர்த்தயதி மீன்ஸ் ஃபாலோயிங். ந அனுவர்த்தயதி மீன்ஸ் ஒன் ஹூ டசன்ட் ஃபாலோ திஸ் வீல் விச் இஸ் செட் இன் மோஷன் பை மீ. எந்த ஒரு சக்கரத்தை நான் இயக்கிக் கொண்டே இருக்கின்றேனோ, இயங்கிக் கொண்டே இருக்கின்றதோ அந்த ஒரு சக்கரத்தை எவரொருவர் பின்பற்றவில்லையோ, பின்பற்றவில்லைன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, see he derives all the benefit from this wheel. இந்த இயக்கத்திலிருந்து, இந்த பிரபஞ்சத்தினுடைய சுழற்சியிலிருந்து எல்லா விதமான பயனையும் பெற்றுக்கொள்கின்றான். he is completely benefited. he is a real consumer. So we are all consumers only. So you are all consumers. Now when you say consumer, you normally pay something.
Without that, you can never become a consumer. You are called a consumer because you pay something and you just buy. Then you are a consumer. Here is the person takes everything, consumes everything, but he doesn't repay his debt. இதிலிருந்து எல்லாவற்றையும் enjoying all the benefit of this universe. This wonderful body itself is given by ஈஸ்வரா. பகவானால் கொடுத்த இந்த அற்புதமான சரீரம், இதில் எல்லாவற்றையும் அனுபவிக்கின்றோம், எல்லா பலன்களையும் அனுபவிக்கின்றோம், எல்லா பிரயோஜனத்தையும் அனுபவிக்கின்றோம். and it comes back to giving back. திரும்ப கொடுக்கணும்னு ஆக்சுவலா குருதேவ் சொல்வார், we give more than what we consume. we supposed to give more than what we consume. பட் நம்ம ஜாஸ்தி இல்லை, நம்ம எவ்வளோ கன்சியூம் பண்றோமோ அதற்கு கூட கொடுக்கறது இல்லை. See how much we take, even equal to that, அந்த அளவிற்கு கூட நம்ம திரும்பி கொடுக்கறது இல்லை. What to talk about giving more. See, so that sense of gratitude is completely missing. அதனால் at least we should have some kind of gratitude for the nature which gives us. அதனால ஏவம் பிரவர்த்தித்தம் சக்கரம் ஆச்சாரியர் எழுதும்போது ரொம்ப அழகாக எழுப்பார். ஏதோ ஏவம் பிரவர்த்தித்தம் சக்கரம், இந்த சக்கரம் ஏதோ யாருமே இல்லாமல் அனாதையாக சுழன்று கொண்டிருக்கவில்லை. அப்படி டோன்ட் திங்க் தட் திஸ், இந்த பிரபஞ்சத்தினுடைய இயக்கம் ஏதோ ஸ்வயம்புன்னு நினைக்க வேண்டியது, ஏதோ தானாக இயங்குகின்றதுன்னு ஆல் தீஸ் ஏத்திஸ்ட் பீப்புள் தே சே. இந்த பகுத்தறிவுவாதிகள் எல்லாம் சொல்ற மாதிரி ஏதோ இந்த பிரபஞ்சத்தினுடைய சக்கரம் இது ஏதோ தானாக தோன்றவில்லை, இது ஏதோ தானாக இயங்கவில்லை, இது ஒன்றும் அனாதை கிடையாது. அதனால ஆச்சாரியர் சொல்லணும், ஏவம் ஈஸ்வரேன வேத யஜ்ஞ பூர்வகம் ஜகத் சக்கரம் பிரவர்த்தித்தம். He gives a beautiful, அந்த ஏவம் பிரவர்த்தித்தம் சக்கரத்திற்கு நடுவில் என்ன வச்சிருக்காரு? ஈஸ்வரேன வேத யஜ்ஞ பூர்வகம் பிரவர்த்தித்தம் சக்கரம். இட்ஸ் நாட் ஆர்டினரி சக்கரம், அம்மா அப்பா இல்லாத சக்கரம் இல்லை. அதனால ஈஸ்வரேன, எவ்வளவு பெரிய அத்வைத்தியா இருந்தாலும், அதனால்தான் ஆச்சாரியருடைய அத்வைதங்கள் எல்லாம் எப்பொழுதும் அது பிரபஞ்சத்திற்கு வரும்பொழுது, நாம ரூபங்களோடு வரும்பொழுது, அது அதற்குன்னு ஒரு ஈஸ்வரர்னு ஒருத்தர் இருக்கிறார். அதனால ஏவம் ஈஸ்வரேன வேத யஜ்ஞ பூர்வகம். இது வேதம் இருக்கிறது, ஒரு சம்பிரதாயம் இருக்கிறது, ஒரு யஜ்ஞங்கள் இருக்கின்றது, ஒரு யாகங்கள் இருக்கின்றது. ஜகத் சக்கரம் பிரவர்த்தித்தம். இவ்வாறாக இந்த ஜகத் சக்கரமானது சுழன்று கொண்டே இருக்கின்றது. அந்த சக்கரத்தை ந அனுவர்த்தயத்தின்னு என்ன அர்த்தம்? எல்லாம் அதுக்குள்ளதான் இருக்கிறோம், அதை தாண்டி போக முடியாது. ஆனால் இந்த சக்கரத்திற்குள் இருந்து கொண்டு எவருடைய கண்கள் மூடிக்கொண்டிருக்கின்றதோ, யாருடைய பார்வை விசாலமற்று இருக்கின்றதோ, யாரொரு இந்த பிரபஞ்சத்திலிருந்து எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு இந்த பிரபஞ்சத்திற்கு எந்த ஒன்றையும் கொடுப்பதில்லையோ, ஈக, அதுவும் ஒரு அழகான வார்த்தை, என்ன, நான் போனப்புறம் செய்கிறேன்னு அர்த்தம் கிடையாது. ஈக ஈக மீன்ஸ் ஒய் லிவிங் இட் செல்ஃப். அங்கெங்கே கடனை தீர்த்தரணும், அப்புறம் கொடுக்குறோம்லாம் இல்லை. அப்படி தென் அண்ட் தேர் சொல்கிறோமா இல்லையா? ஆங்கிலத்தில் சொல்லும் பொழுது then and there. You take today, you have taken, see that you return today itself. Not just we going on, no, we will accumulate and one day, finally one day, we will pay back. No, every day, because you take every day, therefore every day you must pay back. அதனால்தான் while living itself, வாழும் பொழுதே எந்த அளவிற்கு நாம் எடுத்துக்கொள்கின்றோமோ அந்த அளவிற்கு கொடுக்க வேண்டும். பகவான் யார் ஒருத்தர் கொடுப்பவரை பற்றி சொல்லலை. யார் இந்த பிரபஞ்சத்தினுடைய சுழற்சியை யார் பின்பற்றவில்லை, இதனுடைய நியதியை, the one who doesn't abide by the law, இந்த விதியை, இந்த நியதியை யார் பின்பற்றவில்லை, யகன்னா யூனிவர்சல் ப்ரொனவுன். whoever he may be, he who, இதுதான் குருதேவருடைய நீங்க கீதை இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா whoever he may be, he whom bar, இது just one word. யகன்னு யாராக இருந்தால் என்ன, யாராக இருந்தாலும் அவனை பற்றி பகவான் சொல்லும் பொழுது அவர் சொல்றார், இஸ் ஒன்லி அகாயு. நல்லா இருக்கு, இந்த பேர்லாம் வச்சிடக்கூடாது அப்படின்னு, சமஸ்கிருதத்தில் கேட்கறதுக்கு நல்ல அகாயுன்னு, அகாயுன்னு வைக்க. அகம் எஸ்ய ஆயுஹு, அகம்னா பாப்பம்னு. பகவான் எவ்வளவு சொல்றாரு, அகாயுன்னா இட் இஸ் சின்ஃபுல் லைஃப்னு சொல்றார். சச் எ பர்சன் லைஃப் இஸ் சின்ஃபுல் லைஃப், அவன் பாப்ப வாழ்க்கை வாழ்பவன். யாரொருன்னு எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு திரும்ப கொடுக்கறது இல்லையோ அவனுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டது அப்படின்னா அகாயுஹு. அகாயுன்னா பாப்ப வாழ்க்கை. அதோட நிறுத்தி இருக்கலாம். அடுத்து என்ன சொல்றார், இந்திரியாராமக,
சரி, இந்திரியைகி ஆராமக ஆரமணம் ஆக்ரீடா. பொழுது பார்த்தாலும் இந்திரியங்களிலேயே கிரீடா, இந்திரியங்களில் திளைப்பது கிடையாது. இந்திரியைகி ஒரு வார்த்தை சேர்த்துக்கலாம். இந்திரியைகி விஷயேஷு ஆராமக ஆரமணம் இது இந்திரியாராமக. He doesn't directly revel in senses. Indriyaihi, through the senses, vishayeshu āramaga āramanam means he just only revels in the world of objects through the indriyas. இந்திரியங்கள் மூலமா. அதுவும் யாரு கொடுத்தது? அதுவும் பகவான் கொடுத்தது. வெளியில இருக்கக்கூடிய விஷயங்கள் யாரு கொடுத்தது? அதுவும் பகவான் கொடுத்த. ஷேம்லெஸ்லி he takes everything given by the Lord. அப்படி இறைவனால் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய எல்லாவற்றையும் நாம் வெட்கம் மானம் இல்லாமல் அனுபவித்துக் கொண்டே இருக்கின்றோம். பட் தெர் இஸ் நோ அக்கௌண்டபிலிட்டி. எண்ட் ஆஃப் த டே புக்கை திறந்து பார்த்தா என்ன இருக்கிறது அப்படின்னு, இஃப் தெர் இஸ் நோ அக்கௌண்டபிலிட்டி ஹேவிங் டேக்கன், இஸ் இட் நாட் தட் இந்திரியாராமன்னு அவர் சொல்லும்போது அந்த இந்திரியங்களும் பகவான் கொடுத்தது. பகவான் கொடுத்தது. நேற்று மத்தியானம் படுத்து தூங்கும்போது கனவுல கண் போன மாதிரி ஒரு கனவு. அப்படி சடன்லி ஐ ஃபீல் தட் ஸ்லோலி எவ்ரிதிங் டிஸப்பியர். சடன்லி ஐ பிகேம் பிளைண்ட். I am able to now, I am not able to see anything. Then I understood what is the power of this vision. ஒரு க்ஷணம், when that eyesight was removed, then I understood what is the the power of this eyes. ஒரு க்ஷணம் நமக்கு இப்போ எப்போது யோசிச்சு பார்த்துருக்குறோமா? என்ன பார்த்துட்டே இருக்கிறோம், அதனால அதனுடைய பெருமை நமக்கு தெரியல. ஒன் செகண்ட் இஃப் யூ பிகம் பிளைண்ட், சடன்லி ஐ பிகம் டோட்டலி பிளைண்ட். ஐ வாஸ் நாட் ஏபிள் டு see anything. Then I wondered, if one sense, if it is not functioning, what will happen? What will happen to our life? Then how blessed we are. Then I understood that we have no right to complain about anything. Because indriyaihi vishayeshu ārāmaha āramanam. They are all indriyārāmaha. In the Gandharvan Mahabharathalam படிச்சீங்கன்னா there is something called ஜலக்கிரீடா. ஆல் த டைம் இந்த கந்தர்வர்களுக்கு என்னன்னா, ஆல் த கந்தர்வ பெண்களோட எப்பொழுது என்ன அர்த்தம், இந்த ஜலக்கிரீடைன்னா they will sport only in the water. So this kind of sporting in worldly pleasures, உலக இன்பங்களிலேயே யார் ஒருவன் திளைத்து கொண்டே இருக்கின்றான், தன்னுடைய சுகத்தை மட்டும் எவன் ஒருவன் மேலாக கருதி கொண்டே இருக்கின்றானோ. இந்திரியாராமன்கிறது என்ன? இஸ் நாட் ஆத்மாராம. ஜஸ்ட் ஆப்போசிட். நெக்ஸ்ட் verse we are going to talk about Atma. This name you can keep. Atma-raman வைக்கலாம். No, you cannot. Indriyāraman வைக்க வேண்டாம். Because we already perfectly we are that only. இந்திரியாராமர்களாக தான் என்ன இருக்கிறோம்? இந்திரியாராமர்களாக தான் இருக்கின்றோம். Therefore he says aghāyur indriyārāmaha he pārtha. அடுத்து என்ன சொல்ற? jīvati. Wonderful. jīvati, he lives. அவனும் என்ன செய்யறா? அப்படிப்பட்டவனும் பாப்ப வாழ்க்கை வாழ்பவனும் இந்திரியங்களில் திளைப்பவனும் கூட there is a place for him also in this world. He also live in my own eyes. பகவான் என்னுடைய கண்கள் எதிரிலேயே அவனும் வாழ்கின்றான். I am also looking at him. ஆக்சுவலி இங்க ஜீவதிக்கு பதிலாக பகவான் துவம் ஜீவத்தின்னு சொல்லியிருக்கணும், ஜீவசின்னு சொல்லியிருக்கணும். அப்படி he puts it in general. செகண்ட் பர்சன்ல போட்டிருந்தா துவம் ஜீவசின்னு என்ன அர்த்தம்? யூ ஆல்சோ live like that. Now you suddenly you have taken everything from me, from the nature. எல்லாவற்றையும் என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொண்டு இப்போ யுத்தம் செய்ய மாட்டேன்னா இப்போ பகவான் சொல்லலாமல் அகாயு இந்திரியாராமக பார்த்த துவம் ஜீவசி. you just live. அவன் பகவான் with all his compassion, that way he doesn't want to hurt Arjuna. Therefore he says யக சொல்லி ஜீவதி. அப்படி jīvati என்ன? jīvati means he just lives. But how does Lord look at such people life? மனிதர்கள் அப்படி சுயநலமாக வாழக்கூடிய அந்த மனிதர்களுடைய வாழ்க்கையெல்லாம் இறைவன் எவ்வாறு பார்க்கின்றார் அப்படின்னா, மோகம். மோகம் இல்லை, மோக. மோகம். மோகம்னா சமஸ்கிருதத்துல வியர்த்தம் சொல்றோம்ல. வியர்த்தம். வியர்த்தம்னா விகத அர்த்தம். இந்த வியர்த்தம்ங்கிற வார்த்தையை பிரிச்சோன்னா தென் இட் பிகம்ஸ் விகத அர்த்தம். விகத அர்த்தம் மீன்ஸ் அன்ப்ரொடக்டிவ். அவர்களால் என்ன கிடையாது? அப்படி பாப்ப வாழ்க்கை வாழ்பவர்களால், இந்திரியங்களில் திளைப்பவர்களால்
அவர்களுக்கு தற்காலிகமாக ஒரு சந்தோஷம் கிடைத்தாலும் கூட அவர்களுடைய வாழ்க்கையினால் கடைசியில் அவர்களுக்கே என்ன கிடையாது, அவர்களுக்கே ஒரு பிரயோஜனமும் கிடையாது. தே லிவ்ட் அன் அன்ப்ரொடக்டிவ் லைஃப். இட் இஸ் டோட்டலி வேஸ்ட்ஃபுல். வேஸ்ட்ஃபுல் லிவிங் இன் வெயின்னு சொல்வார். ஒரு பிரயோஜனமும் கிடையாது. மோகம் பார்த்த சஜீவதி, அதுவும் ரொம்ப அழகு. பட் ஃபார் ஆல் ப்ராக்டிக்கல் பர்பஸ் இஸ் ஜஸ்ட் டெட். தோ he just lives, he is only dead because மோகம் பார்த்த சஜீவதி. அவனால் அவனுக்கும் பிரயோஜனம் கிடையாது. அவனால் இந்த ஜெகத் சிருஷ்டியில் என்ன கிடையாது, ஒரு பிரயோஜனமும் கிடையாது. பிகாஸ் he has not contributed anything to this society. See, the same question is asked by Yaksha also. Uchvasan kona jīvati கேட்டாரல்ல. He only he is breathing but he is not living கேட்டாரல்ல. Who is breathing but not living? So I also told breathing is not living னு சொன்னேன். சுவாசித்திலே உயிர் வாழ்தல் இல்லைன்னு. No, சுவாசித்தல் வேறு, உயிர் வாழ்தல்ங்கிற. many people breathe up, not everybody lives up. Everybody is breathing out. Only very few people really live up. They really live. There are many, so many exist னு சொல்வது. Some survive, only very few they live in this world. Many people are existing in this world. Some people somehow they will every day they will survive. Somehow they will survive, but only very few, the real courageous one, they live. Vivekananda கூட சொல்றார், they alone live who live for others. Rest are dead though they live னு சொல்வார். மற்றவர்கள் எல்லோரும் இறந்தவர்களுக்கு சமமானவர்கள், அவர்கள் வாழ்பவர்களாக இருந்தாலும் கூட. such a, it is not lively life, it is a deadly life. What a difference to live such a lively life. யாராவது பக்கத்துல வந்தாலே என்ன ஆகணும், பக்கத்துல வந்தாலே they should get transformed. They should just get transformed. This is such a life. இல்லைன்னா மோகம் பார்த்த ஜீவதி. அதனால தான் இந்த ஸ்லோகத்துல ஜீவத்தின்னா யாருக்கும் நினைக்காதீங்கன்னு சொன்னேன். அர்ஜுனா should also should not think யக ஜீவத்தின்னு யாரையும் நினைக்க கூடாது. இது யாருக்காகவோ பகவான் சொல்றாருன்னு நினைக்க கூடாது. அப்படி இதெல்லாம் நமக்காக சொல்கின்றார். திஸ் இஸ் ஃபார் மீ, இது எனக்காக சொல்லப்பட்டது. how many people work for us? What is the problem? See, there are two problems, please understand. See, lot of it, investigation we should do when we read all these slokas. நாம என்ன தப்பு செய்யறோம்னு எப்பொழுது இன்னொருத்தர் சுட்டி காட்டிக்கொண்டே இருக்க முடியாது. All the time you cannot seek guidance from somebody. We can plead, guide பண்ணுங்க, guide, we can guide, but then who has to act? Ultimately I have to act. Suppose if there is a teacher to me, if there is a guru to me, he may guide, but he cannot act for me. He can guide, but I have to act on for myself. நான் தான் அந்த காரியங்களை எல்லாம் செய்ய வேண்டும். I should think about it. Then I should slowly think, what is my weakness? என்னுடைய பலவீனங்கள் என்ன? What is a human weakness? Whether it is in family or it is in society or even in an organization, where the problems, the erupt, எங்க வருதுன்னா, the first problem is lack of consideration. Lack of consideration. See, there is absolutely, you understand this word, lack of consideration. We don't, lack of consideration means it is lack of feeling. It's lack of feeling. See, forget about doing. See, we just sometimes mechanically, இயந்திரத்தனமாக ஏதோ காரியங்களை செய்து கொண்டே போவோம். We don't even feel it. We don't even consider what the other person wants. Sometimes we become too mechanical. நான் செய்ய வேண்டிய கடமையெல்லாம் நான் செய்து முடிச்சிடுறேன். Sometimes people don't want all that. See, some kind of a consideration must be there. Some kind of a feeling must be there. This consideration, when I use this word, this consideration, this feeling, this doesn't cost you any wealth, it doesn't cost you any money. Few words of concern. See, lack of consideration means a lack of concern for other people. If people are coming here, they are sweating, they are toiling, they are working for us. Suppose we don't even, ask, a few things about their life.
their health. If we have no concern for people whom they work for us, then what is the use of working with the people? So this lack of consideration, this lack of feeling, sometimes makes us so selfish. We may be working, but when you work with the people, or when you work within your own family, maybe husband, wife, mother, father-in-law, son-in-law, even your own relationship, see what they are actually expecting from us. நம்மிடத்துல அவர்கள் என்ன எதிர்பார்க்கின்றார்கள்னு, ஏதோ 3 வேளை சாப்பாடு போட்ட உடனே நம்ம ரொம்ப பொறுப்பானவர்களாக ஆகிவிட மாட்டோம். 3 வேளை சாப்பாடு போட்ட போறோமா? A word, a few kind words with a sense of love, the sense of feeling, that makes actually more sense. Lord says people have no consideration. We just going on taking from the nature everything. நம்ம இவ்வளவு எடுத்துக்கொண்டிருக்கிறோமே, நம்ம எவ்வளவு கொடுத்தோம்னு ஒரே ஒரு கேள்வி. So much we are receiving, even this knowledge, how much we are receiving from our teachers, what we have given, what we give it back. We don't give anything. So we are going on, taking everything. But then that sense of giving, that should be there. At least in a measured way also we give, we should give. ஏதோ அளந்தாவது கொடுக்கணுமா? நம்ம அளவில்லாம கொடுக்கலன்னு அட்லீஸ்ட் அளந்தாவது கொடுக்கணுமா? அது கொடுக்கணும், திருப்பி கொடுக்கணுங்கிற ஒரு பாவமே, ஒரு எண்ணமே என்ன இல்லைன்னா, எண்ணமே இல்லை. Then what is the use? Then such a life is moghaṁ pārtha sa jīvati. This is a jīvati. Moghaṁ. Now, how many people started when I started this Gita class in the Zoom? I could see 200 people were there. Now, why it is slowly reducing? Now, did I ask any money from anybody, or anybody is charged? The only simple rule: if you don't attend one class, next class you have to just give notes. This was only agreement. Suppose if you don't attend this class, before next class, you are supposed to send the notes. Now, what is the problem to send? No, I didn't see the 1.5 மணி நேரம் நான் என்ன பேசணும் அப்படியே just something எதையோ கிரிக்க அனுப்பிச்சா கூட போறோம். Something you said, but people don't want to do it. They wanted to receive everything without any accountability. You bring something accountability, then they will run away. You say some accountability, they will run away. What can, this is simple accountability. You are free to attend these classes. But only thing, if you want to attend all the online classes, next class, if you come, you should write a note. Now, how many people have attended? I am not solli kaatalanan. I am just telling you this lack of consideration, this lack of feeling. They attended as long as they want to attend, they attended. The moment they decide, they don't even apologize. They don't even say sorry. Sorry, Swamiji, I am discontinuing your class. People don't have that kind of a consideration also. Don't have that kind of a feeling also. Sometimes everything what we like to do, நமக்கு என்ன பிடிக்கிறதோ பிடிக்கிற வரைக்கும் நம்ம செய்யணும். பிடிக்கலன்னா என்ன பண்ணும்? Suddenly, if I like, I get involved. If I don't like, I will withdraw. If this kind of irresponsible, thought is there, then how can we study Bhagavad Gita? The same thing will, I am just giving you an example. Please don't mistake me that I am not pointing out anybody's mistake. But sometimes we should also realize, see, when I say that lack of consideration, lack of feelings, you are free to leave, but at least you should you should send a message, an apologetic message. You should send. See, this is what I suppose. If I am not able to take one class, don't inform that I am not able to, take my next class. These are all simple things. In most of the cases, we don't follow simple rules in our life. நீங்க நினைச்சு பாருங்க, நம்மளுடைய பெரிய பெரிய விஷயங்களுக்கு. When I was a Swami, I'm just giving what is a simple rule. If there is an arati, every day I was going there. Not a single day I never missed. அதை விட ஒரு பெரிய வேலை இருந்தாதான் நான் கீழே ஆர்த்திக்கு போகாம, தட்சிணாமூர்த்தி ஆர்த்திக்கு போகாம இருந்தா, நான் போலன்னா
அதை விட ஏதோ ஒரு காரியம், முக்கியமான ஒரு காரியம், ஒரு முக்கியமான ஒரு ஃபோனோ யார்கிட்டயும் அந்த நேரத்தில் அதை விட இன்னொரு வேலை இருந்தால் தான் நான் போகாமல் இருந்திருக்கிறேன். There is a Lord sitting below. I am sitting on his head. Suppose if I don't respect him, then what I think, I have no sense of feeling that who is residing there is a Lord and the feeling எனக்கு I start taking him for granted. This is how in our life also what happens. We take everybody for granted. We take everything for granted. Then such people, Krishna says, jīvati. The jīvati is a very, very powerful word. அடுத்த தடவை இந்த வேர்டு நம்ம காதுல விழக்கூடாது. அப்படின்னு ஜீவதி அப்படின்னு மோகம் பார்த்த ஜீவதி இல்லை, வியர்த்தம் பார்த்த ஜீவ. யூ யுவர் செல்ஃப் ஃபைண்ட் அவுட் அ ரைட் வேர்டு டு ரீப்ளேஸ் தட் மோக. நோ, ஐ எம் நாட் கோயிங் டு சப்ஸ்டிடியூட் எனி வேர்டு. யூ டிஸ்கவர் யுவர் ஓன் வேர்ட். வென் நெக்ஸ்ட் டைம் when Lord looks at us, he should not say moghaṁ pārtha jīvati. He lives, he is there. But our presence has if our presence has no significance, if we have not inspired anybody, if nobody gets inspired by our living, then what is the use of such a life? Wasted. An opportunity given by the Lord is absolutely, completely, totally squandered by us. Squandered. அப்படியே தங்க தாம்பாழத்தில் வைத்து பகவான் கொடுத்த ஒரு அற்புதமான வாய்ப்பு. சம்டைம் we are not physically also. Sometimes there is a mental laziness also. The physical laziness also can be excused. Sometimes people, why we don't have this consideration, this concern, this feeling is not there. Mentally also we are lazy to think. We don't think. Therefore, Lord uses these powerful words. See the aghāyur, indriyārāmo, moghaṁ, pārtha, he pārtha sa jīvati. aghāyur sa jīvati, indriyārāmo sa jīvati, moghaṁ pārtha sa jīvati. Then when it is said, Arjuna முகத்தை எங்க கொண்டு போய் வச்சுப்பான், தலையை தொங்க போட்டுக்க வேண்டியதான். என்னன்னா, he just now he understood. When Lord said all these words, then தலை என்ன பண்ணா பேச தொங்க போட்டுட்டு, என்ன கிளாஸ்ல வாத்தியார் ஏதாவது கேட்டாருன்னா பதில் தெரியலன்னா முதல்ல வேலை என்ன பண்ணுவோம்னா தலையை என்ன பண்ணுவோம், தொங்க போட்டுட்டு இங்க பார்த்துக்க வேண்டியதான். Then Arjuna is asking a question. Lord, is there any எக்ஸப்ஷன்ஸ்? உடனே கேட்போம் நம்ம. அடுத்த கேள்வி என்னன்னா, சப்போஸ் டு ரிசீவ் திஸ் லிங்க், இஃப் ஐ டோன்ட் சென்ட் நோட், ஆம் ஐ எக்ஸம்டட் சுவாமிஜி? இஃப் கேன் ஐ பே சம்திங் ஸோ தட் ஐ கெட்? இஸ் ஆல்வேஸ் when such things are told, that is what some people, they said, Swami, monthly we will give you this much. Why you want me to make your slave? So I don't accept all this kind of commitment from anybody. Throughout my life, I have never went into any financial commitment with people. If you're a sannyasi, you should depend only on the Lord. If Lord wants to give you food, he will give you. If he decided you must starve and die, he will see that you will starve and die. That is how one should live up. There are people in monthly will. Why should I? There is no monthly commitment. Nothing is required. Arjuna is asking, is there an exceptions? What exception is the right word? Yeah. Sometimes exempted, tax exception. You are exempted from the tax. So is there any exceptional? People are. Lord said, yes, there are exceptional. There are some, exceptions are there. For some people, this rule is exempted. For whom it is exempted? Those who have already followed this rule. Who is exempted? Means those who have sincerely obeyed, who have already followed, who have gone beyond. Nobody is, there are no exceptions. Only people have, they have gone beyond this. They are surpassed all these, so-called injunctions, these do's and don'ts.
Do not bind those people whose, life is, they lived such a life. And the Lord himself says that who am I to, give, some exception. How can I exempt such people? They themselves, followed all these things, and they have gone beyond all these rules. For other people, rest of the people, நம்ம உடனே நாம தான் அந்த எக்ஸெப்ஷன் நினைச்சிக்க கூடாதுங்கிறதுக்காக சொல்றேன். எப்ப பார்த்தாலும் என்ன ஆனாலும் உடனே என்ன ஆகும்னா, நாம எப்பொழுதுமே we are always exempted from all these rules. We are exceptionalனு அந்த எண்ணம் வரக்கூடாது. சப்போஸ் ஏதோ இந்த ட்ரெஸ்ஸை போட்ட உடனே இப்போ மற்றவங்க எல்லாம் வேலை செய்யணும், நாம வந்து அப்படியே மேல இருந்து சூப்பர்வைஸ் பண்ணணுங்கிற அந்த எண்ணம் வரக்கூடாதுன்னு 1000 times I tell it. Also feel that. The moment we think that sometime you change your name, you change your cloth, then we think that we are exceptional. Only other people should work and we should only question people. What kind of attitude then? Not a right attitude. You're supposed to work with people. Supposed to work with people. No, there is a beautiful bhashyam for this. Acharya has written. Just read this bhashyam, then at least we will understand the importance of. He says, Tasmat ajnena adhikritena kartavyam eva iti prakaranarthaha swayam eva va shastrarthasya viveka pratipatyartham evaṁ vai tamatmanam viditva nivritta mityajnanaga santaha brahmanaga mityajnanavadbihi avashyam kartavyabhihi putra eshanadibhyo vyuttaya ata bhikshacharyam sharira sthitimattra prayuktam charanti na tesham ātma-jnana-niṣṭhā vyatirekena anyat kāryaṁ asti iti evaṁ śrutyartham iha Gita Shastre. What is the entire essence of this Gita Shastra? So this is the, what is the entire essence of this Shastra? Gita Shastram என்ன சொல்றது, இந்த ஸ்லோகங்களில் என்ன சொல்றதுங்கிறது பகவான் ரொம்ப அழகாக சொல்றது. தஸ்மாத், having read this, Arjuna, please understand. This tasmat is not Lord என்னுடைய தஸ்மாத் இல்லை. This is ஆதிசங்கரஸ் தஸ்மாத். ஸோ குரு சொல்றாரு அப்படி. ஸோ ஈஸ்வரர் சொன்னதை கேட்டுட்டு அப்புறம் குரு என்ன சொல்ற, தஸ்மாத். பிகாஸ் யூ மே நாட் அண்டர்ஸ்டாண்ட் தி ஈஸ்வரஸ் வேர்ட் ப்ராப்பர்லி. ஈஸ்வரனுடைய உபதேசங்கள் ஒருவேளை புரியலைன்னா குரு தஸ்மாத். அக்ஞேன, அக்ஞேன என்னன்னு அர்த்தம்? இஃப் யூ ஆர் still fall under the purview of ignorance. Still, if there are, sometimes the problem, ignorant people act like a wise people, but wise people never act like an ignorant people. See, wise people act with ignorant people, but they act always wisely. But these ignorant people, but they act as though they are wise. They don't accept that they are ignorant. Sometimes they act like wise people. This is the problem. This is the difference between a wise man and an ignorant man. A wise man even acts with ignorant man without condemning him, criticizing him, without losing his wisdom. Here is an ignorant person. He is not even wise, but he is always, acts like prajñāvādanscha bhāṣasena. ஆரம்பத்திலே சொல்லிட்டார் பாருங்க பகவான் சொல்ல பொழுது. Prajna, you speak like a wise man, but you act foolishly ன்னு சொன்னார் இல்லையா? அதனால வேர் வி ஸ்டாண்ட், நாம எங்க இருக்கிறோம் நம்ம கற்பனை பண்ணிக்க கூடாது. we should not imagine where we stand. So he says tasmat ajnena adhikritena. Adhikrita means this is enjoined for the people. He has to do. Ajnena adhikritena kartavyam eva iti prakarana artha. ஆனால் இந்த பிரகரண அர்த்தம் என்ன? யார் காரியங்களை எல்லாம் யஜ்ஞமாக செய்ய வேண்டும், ஞானி வேள்வியாக செய்ய வேண்டும்ங்கிற ஒரு நிர்பந்தம் ஞானிக்கு இல்லை. ஞானிக்கு கர்மம் செய்ய வேண்டும்ங்கிற அவசியம் கூட கிடையாது. அதனால தான் உடனே நாம ஞானின்னு நினைச்ச கூடாதுன்னு சொல்றோம். ப்ராப்ளம் என்னன்னா, ஞானிக்கு கர்மம் இல்லைன்னா உடனே நாம என்ன, நான் தான் அந்த ஞானின்னு. So he says, அக்ஞேன அதிகிருத்தேன கர்த்தவியம் ஏவ இது பிரகரண அர்த்தகதி. பிரகரண மீன்ஸ் சாஸ்திரத்தினுடைய அர்த்தம் என்ன? Therefore, as long as ignorance, is operates, then you should understand kartavyam eva. Whatever the kartavya karma comes, you must perform your duty.
ஸ்வயம் ஏவவா சாஸ்திரார்த்தஸ்ய ஸ்வயம் பகவானே ஸ்வயம் ஏவவா சாஸ்திர அர்த்தஸ்ய விவேக பிரதிபத்தியர்த்தம். இந்த சாஸ்திரங்களுடைய அர்த்தங்களை எல்லாம் இன்னும் நன்றாக நமக்கு புரிய வைக்க வேண்டும் என்பதற்காக ஏவம் வை தமாத்மானம் விதித்வா. சப்போஸ் இஃப் த பர்சன் ஹஸ் டிஸ்கவர்டு ஹிஸ் செல்ஃப், ஆத்ம தத்துவத்தை யாராவது ஒருவர் அறிந்து விட்டார்கள் என்றால் நிவிர்த்த மித்யா ஞானாக, இந்த மித்யா ஞானம் இந்த பொய்யான ஞானங்களிலிருந்து இந்த அஜ்ஞானங்களிலிருந்து தன்னை முழுமையாக விடுவித்து கொண்டவர்கள் பிராமணாக அப்படின்னு. சச் பீப்புள் ஆர் கால்ட் பிராமணாக. ஹூ இஸ் பிராமணா? A Brahmana is the one who has relieved himself from all erroneous understanding. Mithya-jnana nivrittaha brahmanaha. This is the definition given by Shankaracharya for a Brahmana. Who is a Brahmana? Only a mithya-jnana nivrittaha brahmana. So such people brahmanaha. Mithya-jnanavadbihi avashyam kartavyebhyahi. யார் இன்னொன்று மித்யா ஞானத்தில் இருக்கின்றார்களோ, அவசியம் காரியங்களை செய்ய வேண்டிய நிலையில் இருக்கின்றார்களோ, கம்பேர் பண்றார். புத்திர ஏஷனாதிபியோ வித்தாய் அப்படின்னு. மற்றவர்களுக்கு என்ன உண்டு? புத்திரேஷனா, வித்தேஷனா, லோகேஷனா, ஏஷனா, இந்த ஆசைகளை எல்லாம் இருப்பவர்களிடத்தில் உத்தாய. வித்தாய மீன்ஸ் he has transcended all these things. ஆனால் அவருக்கு மித்யா ஞானம் இல்லை. அவசியம் கர்த்தவியம்ங்கிற அந்த ஒரு நிர்பந்தம் அவருக்கு கிடையாது. அவருக்கு புத்திர ஏஷனா இல்லை, வித்தேஷனா இல்லை, லோகேஷனா இல்லை. தேர்ஃபார் வித்தாய். வித்தாய் மீன்ஸ் he has transcended everything. அத்த பிக்ஷாச்சரியம் இப்போ சொன்னேன் இல்லையா, he just பிக்ஷாச்சரியம், வாட் எவர் லார்ட் இஸ் ப்ரொவைடிங் him, he just lives happily. ஷரீர ஸ்திதி மாத்திர, he just takes care of the body. பிரயுக்தம் சரந்தி, he just moves in this world. ந தேஷாம் ஆத்மஜான நிஷ்ட வத்திரேக்கன், அவர்களுக்கு ஆத்மஜான நிஷ்டையை தவிர என்ன கிடையாது? அந்யத் காரியம் அஸ்தி அப்படி. தே நீட் நாட் டு டூ எனி அதர் ஆக்டிவிட்டி. தே ஆர் நாட் obliged to do anything. But they will do. That is different. அது பார்ப்போம், பின்னாடி சொல்ல போறார். பட் அப்படி ஆத்மஜான நிஷ்டையில் இருக்கக்கூடியவர்களுக்கு ரெண்டு, தே மே பி ரியலிஸ்ட் பீப்புள் ஆல்சோ. ஒன். ரெண்டாவது, நாட் நெசசரிலி தே ஆர் ரியலைஸ்ட், பட் அத்தியந்த விவேகம் வைராக்கியம் இருந்து ஆத்ம ஞானத்தை அடைய வேண்டும்ங்கிற நிஷ்டையில மட்டுமே இருப்பவர்கள், வெளி விஷய ஆசை இல்லாதவர்கள். இங்க பிக்ஷசரியம், ஷரீர ஸ்திதி மாத்திரன். If they follow these kind of rules, then for such people also, அவர்களுக்கு என்ன கிடையாது? எந்த ஒரு கர்த்தவியமும் கிடையாது. So who are exempted? One is the people who have realized the self. One. The second category I don't want to tell, but the second category also என்னது? அத்தியந்த விவேகம் வைராக்கியம் இருந்து வேற எந்த ஒன்றும் அவர்கள் இந்த உலகத்திலிருந்து எதையும் எதிர்பார்க்காம, ஏதோ ஷரீர யாத்திரைக்காக, சாதனைகளுக்காக உணவு உண்டு அவர்கள் வாழ்ந்தார்கள் என்றால், அப்படிப்பட்டவர்களுக்கு கூட என்ன கிடையாது? எந்த ஒரு கர்த்தவியமும் அவர்களுக்கு கிடையாது. அதனால்தான் அது 17வது ஸ்லோகத்துல சொல்றாரு பாருங்க. யாருக்கு? இப்ப இந்திரியாராமர் பார்த்தோமா? அடுத்த ஸ்லோகம் என்ன? ātma-ராமः. Those people always revel in their own self. tvātma-ratir syād ātma-tṛiptaśh mānavaḥ ātmanyeva santuṣhṭas tasya kāryaṁ na vidyate. எவ்வளவு அழகா சொல்லிடு. தஸ்யன்னு என்ன அர்த்தம்? that man of realization, or the man of real dispassion. Not necessarily realization of such a dispassionate person who has just, totally given up all worldly pleasures. ஒரு இச்சை இல்லை, ஒரு இச்சை இல்லை. அப்படிப்பட்ட தஸ்ய, டு ஹிம் என்ன? காரியம்னு வித்யதே. அவருக்கு என்ன? காரியம்னு. அதனால்தான் அவர் யாருக்கும் காரியம் பண்ண வேண்டாம். அவர் போனப்புறம் அவருக்கும் யாரும் என்ன பண்ண வேண்டாம்? ஒரு காரியமும் அவருக்கு ஒண்ணு யாரும் பண்ண வேண்டாம். அவரும் யாருக்கும் என்ன பண்ண வேண்டியது இல்லை, அவரும் யாருக்கும் காரியம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அந்த காரியம் இல்லை இது. பட் அதுவும் அப்படிதானே. அப்படி for a sannyasi also nobody performs any titi. If a person has taken to sannyasa, he also doesn't perform any titi to anybody. But then one should become a real sannyasi. He should live.
Otherwise, pratyavaya doshangal varum. Only you just assumed this robe, and then if you don't live, then definitely you are bound by the rules of the universe. Now it is clearly said, tasya kāryaṁ na vidyate. போன வாரமே சொன்னேன்ல, குச் லேனா நஹி குச் தேனா நஹி அப்படி. யார்கிட்ட எதுவும் வாங்குறதுக்கும் ஒன்று, யார்கிட்டையும் டொனேஷனும் வாங்க வேண்டாம், யாருக்கு ரெசிப்டும் ஒன்று ரெசிப்டும் கொடுக்க வேண்டாம், யார்கிட்ட எதுவும் வாங்கவும் வேண்டாம், ஒன்றும் இல்லை. தஸ்ய காரியம் ந வித்யதே. யாருக்கு இது? இது கேட்கறதுக்கு நல்லா இருக்கு, பட் whom? See, that is more important. யக அங்கேயும் சொன்னார், யக தானே சொன்னார், யக ச ஜீவதி மோகம் பார்த்து. He also யக தான், பட் இட் இஸ் வெரி ரேர். யக தூ, தூனால என்ன அர்த்தம்? வெரி ஃபியூன்னு அர்த்தம். யக தூனா இட் இஸ் நாட் ஜஸ்ட் சேஞ்ச் ஆஃப் சப்ஜெக்ட் இல்லை அப்படின்னு. தூ மீன்ஸ் இன்டீட் தேர் ஆர் வெரி 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 ரேர் பீப்புள். தூ ātma-ratir syād. பாப்பா, அழகான வார்த்தை அப்படின்னு, பேர்லாம் வைக்கலாம். ātma-ratir, ātma-ratirனா ātma-ராமः. இட் இஸ் ஆக்சுவலி சப்தமி விபக்தி. ātmanyeva ரத்திஹி. அந்த ஏவ, இந்த ஏவன் என்ன அர்த்தம் அப்படின்னா, he just focused only on his own self, just on the self, highest desire, highest. எம் சுகாத் ந பரம் சுகம், எல்லாபாத் ந பரம் லாபம், யஜ்ஞானாத் ந பரம் ஞானம். இந்த மூணு ஞாபகம் வச்சுக்கணும். சரி, ஒன்று சுகம், இன்னொன்று லாபம், இன்னொன்று ஞானம். See, we all run after, நமக்கு என்ன வேணும்? சுகம் சுகம் சுகம். Because that sukam, that pleasure is also finite. Then லாபாத், all the time லாபம் லாபம் லாபம். கடையை மூடும்போதே இன்னைக்கு எவ்வளவு லாபம், இன்னைக்கு எவ்வளவு நஷ்டம். ஸோ லாபம். ஸோ ஆல் த டைம் லாப நஷ்ட லாபம். மூணாவது, that is also finite. Even the profit is also finite. The pleasure is finite. Jnanam, the knowledge what we have gained, that is also finite. Now here is a person, yatsukat param sukam, yallabat param labam, yajnanat param jnanam. See, his jnanam is param, his sukam is param, his labha is param. No, such a person, because he has discovered everything in that infinite. See, nothing is finite. Sukam, labam, jnanam, இது எதுவுமே எதை கிடையாது, not finite. He has discovered that infinite source of everything. அதனால தான் ātmanyeva ratihi. He just revels only his own self. We have read in Upanishad, ashariro vava atma. The atmana, that which is formless. Atmana and ātma-ratina, it has no form. ஆத்மாவிற்கு எந்த ஒரு வடிவங்களும் கிடையாது, ஆத்மாவிற்கு குணங்கள் கிடையாது அப்படின்னு. அதுக்கு ரூபங்கள் இல்லை, நாமங்கள் இல்லை, குணங்கள் இல்லை. அப்படி ஜஸ்ட் தேர். இட்ஸ் a pure consciousness, absolute reality, that transcendental reality. Atmani eva rati. Rati, just he takes delight. Such a word, beautiful word. He just sports, not indriyārāmo. He doesn't sport in indriya ātma-tṛiptaśh. So you read in Upanishad, ātma-tṛiptaśh, ātma-ratihi. All that is all, he just sports. Such a people, you just look at them. If you happen to see someone who just, sports in self, it is indeed rare to see people who revel in their own self all the time. Atmara, what a word. பகவானே அப்படியே சொக்கி போய் இந்த ஸ்லோகம் சொல்லியிருக்காரு. tvātma-ratir. Very difficult to feel these slokas unless we understand, what is the, that glory of that knowledge. tvātma-ratir. அடுத்து அதோட நிறுத்திருக்கலாம். ātma-tṛiptaśh mānavaḥ. He is only mānavaḥ. He is a human. உடனே don't ascribe any divinity. He is a mānavaḥ. He is a human.
He is like you and me. அவர் பிறக்கும்போது ஏதோ சதுர்புஜத்தோடெல்லாம் பிறக்கல. அப்படி அவர் 2 புஜம் தான். 2 கை 2 காலோட தான் ஏதோ சதுர்புஜமா அப்படியே சங்கு சக்கரத்தோடலாம் இல்லை. மாணவக ஈஸ் ஆல்சோ பாண்ட் லைக் எனி ஒன் ஆஃப் அஸ். ஒரு தாயினுடைய கருவறையில் நம்மை போல அம்மாவுடைய கருவில் பிறந்தவர் தான். ātma-tṛiptaśh. Now this you should put it in tritiya vibhakti. சரி, ātmani-tṛiptaśh, ātmana-tṛiptaḥ. She is ātmani-ratir, but ātmana-tṛiptaḥ. So you put it in tritiya vibhakti, then it ātmana, by the self, in the self. He revels in the self and he is content by the self. ātmana-tṛiptaḥ. ātmana-tṛiptaḥ. Then அடுத்த இடத்துல ātmanyeva. அடுத்து அதை நீ சப்தமியில போடு. ātmanyeva santuṣhṭas. This is beautiful shloka. And please, when you get time, read Shankara Bhashyam. He gives you fine touches. கொடுப்பாரு. He will tell what is ratina and triptina and santuṣhṭina. See, all that mild differences. நமக்கு எதுல ரதி? Otherwise, generally people take delight in what they are content about. What all that, that all that fine touches, Shankara gives in his bhashyams, which add more meaning to these shlokas. Therefore, it is ātma-rati, ātma-tṛipti, மூணாவது என்ன? ātma-santuṣhṭas. Actually, we can put the whole thing in a different order. Suppose you put tripti first, then you put santuṣhṭi next, then put rati. What is this tripti, santuṣhṭi, rati? These are 3 words used by the Lord. So he would not have used it just like that. அவருக்கு ஆத்மாவிலேயே திருப்தி, ஆத்மாவிலேயே சந்தோஷம், ஆத்மாவிலேயே ரதி. அப்போ if he uses these 3 words, tripti, santuṣhṭi, santuṣhṭi means santosha also, santosha or santuṣhṭi, then he says that, ātma-rati. Now, for example, if you take this example, a person is hungry. ஒரு மனிதனுக்கு அதீதமான பசி, அகோரமான பசி. சப்போஸ் சடன்லி he gets food. அவருக்கு ஒரு உணவு கிடைத்ததுன்னா, அது எந்த உணவாக இருக்கட்டுமே, just if he gets food, he becomes content if he gets food. அதுக்கு பிறகு தான் திருப்தின்னு அர்த்தம். ரொம்ப பசியாக இருக்கிறவருக்கு ஏதோ சாப்பாடு கிடைச்சா போறோம்னு நினைக்கிறவர்களுக்கு என்ன? இப்ப காலையில நான் வரும்போது the one who was bringing me said, எனக்கு ஒரு காஃபி கொடுத்தா போறோம்னு. So I said, can you get me? சின்ன திருப்தி. அப்படின்ட்டு நமக்கு இந்த திருப்தி, சந்துஷ்டி, ரதியெல்லாம் எப்படி இந்த உதாரணங்கள்ல தான் சொல்ல முடியும். இந்த உதாரணத்தை வச்சு we can understand. So suppose you give me one coffee, then காலையில் ஒரு காஃபி கொடுத்தா என்ன ஆயிடும்? அது first it is திருப்தி. Suppose you are hungry, you get the food, then tripti. Suppose if you get that food which is of your liking, by chance, if you are a South Indian, you are hungry and you get sambar sadam, not roti eat it. Even if you are hungry, somebody gives you roti also, you will eat. But sometimes if you get filter coffee, not just coffee, not that instant powder coffee, and suppose you want coffee, that anyway tripti, coffee kadacha tripti. But if somebody gives you real filter coffee, then it is called santuṣhṭi. Then you become that, then that tripti is extended, then that tripti has become, I was hungry, I got food, then I got the food which I really like. Then it will, then the extra, ஒரு extra ஒரு சந்தோஷம். Suppose that coffee is exceptional. இது வரைக்கும் அந்த மாதிரி ஒரு காஃபி என் வாழ்க்கையிலேயே நான் குடிச்சதே இல்லை. நான் சும்மா காஃபி கேட்டேன். அது என்னடானா, it is outstanding. Suppose if that food is not of, sometimes சாம்பார் சாதம் வரும். அது அவங்க சொன்னாதான் தெரியும் இது சாம்பார் சாதம்னு. அவங்க சொன்ன அப்புறம் தான் நம்மளே இதை கண்டுபிடிக்கணும் சில சமயம் என்னங்கிறது. Suppose that சாம்பார் சாதம் is really exceptional. What is it? Even after 1 month also you will remember it.
Sometimes you will revel in the memory of it. அப்ப அந்த ஒரு மாசத்துக்கு முன்னாடி ஒரு நாள் காலையில வரும்பொழுது ஒரு காஃபி சாப்பிட்டேன். If it is good also you will remember. If it is bad also you will remember. So if you have to remember, if people want you to remember, be exceptional either way. You must be exceptionally good, then people will remember, or you must be exceptionally, you should be bad so that people will remember. Then it is called rati. Now this fellow, the man of wisdom, first when he started studying all these shastras, all that, there is only tripti. There is only tripti. Slowly then he discovers a kind of a, this is what, after some time people when they read, they get bored. That is how they get dropped. இதுனா இதுக்கு இப்போ இந்த கிளாஸ் அட்டன் பண்றதுக்கு, இதுக்கு ஒரு நோட்ஸ், இவருக்கு ஒரு நோட்ஸ் வேற நம்ம எழுதி, இது எதுக்கு, இதனால நமக்கு என்ன கிடைக்க போறது? பட் தென் சம் பீப்புள் ஸ்டில் ஐ சி தே கண்டினியூ டு சென்ட் நோட்ஸ். நான் கேட்கலனாலும் நோட்ஸ் அனுப்புறவங்க இருக்கிறாங்க. ஈவன் இஃப் ஐ டோன்ட் ஆஸ்க் ஆல்சோ தேர் ஆர் சம் பீப்புள் every week they are sending me notes. They are exceptional people. Now I remember them. Out of all these people, there are exceptionally someone who sends me every week notes. You just that he is attending the class also, that person. He sends me the notes also. Then don't I remember that person? Because he is exceptional. Na ketadan tell. There is one individual in this entire class. I have come to this 56th class. All the 56 weeks I have been promptly receiving notes from every week, which I have not even asked. That person is not bothered whether I read it or not. I don't even acknowledge it. Shamefully, I say that I accept it. But that person doesn't expect anything. No, this is my duty. Is happiness. No, is not, these people are not exceptional? Because that much hunger must be there. That much thirst must be there. அப்படி ஒரு தாகம், அப்படி ஒரு பசி இருக்கணும். அதனால்தான் இது தெரியணுங்கிறதுக்காக இந்த 3 வார்த்தை சும்மா போடல பகவான் அப்படின்னு. He says ātma-rati, then ātma-tṛiptaśh, then ātma-santuṣhṭas. You put it in other way. First we start with the tripti. You study, you get some kind of a tripti. Then அதுவே என்ன ஆகணும் அப்படின்னு, you should become santuṣhṭas. You should start liking it. Then slowly you must start reveling in it அப்படின்னு. அதுலயே என்ன பண்ணணும், you must start just reveling in it. Then it becomes ātmanyeva santuṣhṭas. Then it becomes more meaningful, this sloka. You see, tasya kāryaṁ, not only for a tripta, not for a santuṣhṭa. Only when you ascend to the level of a rati, when you take literally delight in it, you must just get immersed in it. A person, totally, his mind, intellect, all his, everything is totally, is just immersed himself in that absolute self. That means what? He doesn't find, happiness outside himself. All he wants, that he has discovered in his own heart. அப்ப நாமெல்லாம் வச்சுட்டே தானே வஞ்சகம் பண்றோம். வச்சுட்டு எனக்கு திருப்தி இல்லை, எவ்வளவு தூரம் எனக்கு இதுல திருப்தி இல்லை, எனக்கு இதுல சந்தோஷம் இல்லை, எனக்கு இது இல்லை. Then see, there is a perennial source of bliss. It is hidden in our own heart. You need not search. You don't need anybody's company. Actually, you are wasting your time with the people. You don't need anybody's company, because you are the source of bliss. You are the source of bliss. He says, tasya kāryaṁ. kāryaṁ na anartham? kāryaṁ na one is kartavyam. Tasya kartavyam. அவருக்கு என்ன கிடையாது? இந்த யஜ்ஞம் எல்லாம் பண்ணணும். அவருக்கு இந்த ஸ்லோகமே இல்லை. அன்னாத் பவந்தி பூதானி பர்ஜன்யாத் நித்தியம் யஜ்ஞம். ஏற்கனவே ஈஸ்வரன் என்ன, யாருக்கு யஜ்ஞம் பண்ணணும்? எல்லாரும் ஈஸ்வரனுக்கு தான் யஜ்ஞம் பண்ணுவார். தஸ்ய காரியம்னு என்ன, கர்த்தவியம். ஆச்சாரியா ரைட்ஸ் கரணீயம். Everything is put in potential mood only. See, there is no karaniyam. There is no sense of responsibility. There is no responsibility. In Ashtavakra Gita, if you read, Ashtavakra goes to one step further, but அதெல்லாம் சொல்லக்கூடாது. அதனால Ashtavakra Gita எல்லாருக்கும் சொல்லி கொடுக்க கூடாது. A wise man moves like a lazy fellow. He just tasya kāryaṁ vidyate. He said, alasya vatadi. He just revels in laziness.
But now all lazy people think they are wise. That is the problem now. When you give this example, then every lazy fellow thinks that he is a wise man. But then Ashtavakra says that the wise man moves like a lazy fellow because tasya kāryaṁ na vidyate. He has nothing to perform. Just to end it, now I said that Adi Shankaracharya Bhagavan, when he says rati, ātma-ratir syād. For ordinary people, ignorant people, he says rati means vishaya. People always take not ātma-ratir syād. Vishaya ratir syād. நமக்கு ஸ்லோகத்தையே மாத்தணும். Tvātma-ratir syād. Yastu vishaya ratir syād. That person is vishaya rati. By saying rati, Shankaracharya says, na vishayeshu ratihi. This fellow doesn't revel in the objects. So the rati, he just equates it to vishaya. Then tripti, some people are not, they don't want all these objects. Sapadu pota porum. Sapadu pota. They don't want anything. Nalla pota porum. Tripti, annadina tripti. Just something சாப்பாடு போட்டா போறோம். பெரிய பெரிய எங்களுக்கு விஷயங்கள்ல மியூசிக் வேண்டாம், டான்ஸ் வேண்டாம், சாப்பாடை போடுங்க, போட்டா போறோம். Some people are content with only food. உள்ள போனா போறோம். So this fellow is also, he's a sannyasi. And the bhikshacharyan, he doesn't want all tasty food and all. See, when people come to meet me sometimes, first question what they ask me, சுவாமிஜி சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவீங்க? அவங்களுக்கு எண்ணெல்லாம் எங்க இருக்குன்னா அவங்களுக்கு சாப்பாட்டுலேயே தான் இருக்கிறதுன்னு அர்த்தம். The first question when they come to my apartment, they look at me, they say, நீங்க சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவீங்க? நீங்க சாப்பாட்டுக்கு என்ன பண்ணு அப்படின்னு அவங்களுடைய திருஷ்டியில எங்க இருக்கிறது அப்படின்னு, இன்னும் சாப்பாட்டுலேயே தான் இருக்கிறது. See, for me, அது ஒரு இத்தனை வருஷத்துல 25 வருஷத்துல அது ஒரு பெரிய விஷயமா நான் நினைச்சதே கிடையாது. I never thought about it, but I have been eating for 25 years. I am not starving and I am not dead. Somehow it is taken care. But first கேள்வி, நீங்க சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவீங்க? நீங்களே சமைக்கிறீங்களா? இல்லை யாராவது கேட்கறவங்க ஒன்றும் செய்ய போறதில்ல, எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு. They will not ஒரு டம்ளர் தண்ணி கூட கொடுக்க மாட்டாங்க. But they will ask அப்படி. They just wanted to. See, sometimes these are all only curiosity. So this is only tripti means Acharya says annadina அப்படி. See, since he is a அங்க சன்னியாசின்னு போடுறாரு அவர். Since he is a sannyasi, he is not worried about food or all other things. He is not content with food. நல்ல சாப்பாடு கிடைச்சா, அதுக்காக நல்ல சாப்பாடு கிடைக்கிறதுங்கிறதுக்காக சன்னியாசம் எடுத்துக்க முடியுமா? இங்க போனா 3 வேளை நல்ல அந்த ஆசிரமத்துல 3 வேளை நல்ல சாப்பாடு போட்டுப்பாங்க. பேசாம சன்னியாஸ், if somebody takes sannyas only that he gets food, then is he a sannyasi? Then he says santosha, santuṣhṭi, he says bāhyārtha lābha. See, one is vishayarati, annādinā triptaha, na bāhyārtha lābha santoshaha அப்படி. பட் அவருக்கு பாஹ்யார்த்த லாபகன்னு என்ன அர்த்தம்? வெளியிலிருந்து எந்த பிஸ்னஸ் பண்ணி அவருக்கு எந்த லாபத்தை சம்பாதிக்கணுங்கிற அவசியம் ஒண்ணுமே இல்லை. தம் அனபேட்சிய சர்வதக பீத திருஷ்ணாகன்னு எழுதியிருக்காரு. அப்படி அவருக்கு ஒரு லாபம், அவருக்கு நஷ்டமும் இல்லை, லாபமும் இல்லை. therefore தம் அனபேட்சிய அப்படி just giving up all those things. சர்வதக by all means, all around பீத திருஷ்ணாக. He is completely freed from all cravings. He doesn't crave for vishayas. He doesn't crave for food. He doesn't crave for any bāhyārtha lābha. எப்படி 3 கொடுக்கிறார் பாருங்க ஆச்சாரிய. This is always, that is a master touch. That means what? He sees everything only in the self. அவருக்கு முதலும் முடிவும் எது? பரம்பொருளே முதல், பரம்பொருளே முடிவு. ஆல் இஸ் லாப நஷ்டங்களை எல்லாம் எங்க பார்க்கிறார் அப்படின்னு, எல்லாவற்றையும் பரம்பொருளிலேயே பார்க்கிறார். He has discovered a greatest treasure in his life, and the beauty of the treasure is it is never lost. You earn so much, but every day then as we keep spending என்ன அர்த்தம் அப்படின்னா, we feel இவ்வளோ சேர்த்தோம், இவ்வளோ போறது. பட் இங்க என்ன அர்த்தம்? there is a treasure, குறையாத ஒரு செல்வம் அது, டிஸ்கவர்டு.
Such people are exempted from all activities. If you think you are the one, then you are exempted. No, Arjuna understood. Whether we understood or not, Arjuna understood I am not the one. So I am not the one. Therefore, then you have to do karma. So more of it, say next week. Om Purnamada Purnamidam Purnat Purnamudachyate Purnasya Purnamadaya Purnameva Vasishyate Om Shanti 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 Harihi Om Shri Gurubhyo Namaha Harihi Om